அனைவருக்கும் பொங்கல் காலை வாழ்த்துக்கள். நல்லா சிறப்பாக கோயிலுக்கு போயிட்டு நல்லா நம்ம சாலோனோட பிரிஞ்சாங் முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அவரும் கோவிலில் சுற்றி வந்தார். கோவிலில் உள்ளுக்கெல்லாம் வந்தார். நமது சாலோன் முதல் ஒராங் அஸ்லி இந்த நாட்டில் ஒரு வேட்பாளராக ஒரு அதிகாரப்பூர்வமான பெரிய அரசியல் கட்சியின் வேட்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப பெருமைப்படுறேன். என்னன்னா 100 வருஷத்துக்கு மேலே இந்த நாட்டில் இந்தியர்கள் நாம் வாழ்கிறோம். 100 வருஷத்துக்கு மேலே இந்த நாட்டு அரசியலில் இந்தியர்கள் நல்ல நிலைமையில் போராடி நல்ல ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறோம். ஏசியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உலகத்திலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் தமிழர்கள் இந்தியர்கள் சிறப்பாக வாழுறோம் அப்படின்னாக்கா மலேசியாவில் தான். மலேசியாவில் வாழ்கிற இந்தியர்கள் நல்ல ஒரு நிலைமையில் வாழ்கிறாங்கன்னா மாயிக்காவும் ஒரு முழு காரணம். மாயிக்கா நல்ல ஒரு அரசியல் செல்வாக்கை மலேசிய இந்தியர்களுக்கு கொடுத்து விட்டது. சகோதர சகோதரிகளே, நான் பெருமைப்படுறது என்னன்னாக்கா, ஒரு ஒராங் அஸ்லி வேட்பாளர், மலேசியாவில் முத ஒராங் அஸ்லி வேட்பாளர் இந்த மாயிக்கா போட்ட பிச்சை. முத ஒராங் அஸ்லி நாடாளுமன்ற உறுப்பினர் மலேசியா நாடாளுமன்றத்துக்கு போறார் அப்படின்னா அனைத்து மலேசிய இந்தியர்கள் ஒற்றுமையாக இருந்து அவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா நாம் ஆக்கியிருக்கோம். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நிச்சயமா ஒராங் அஸ்லிக்கு நல்ல சேவை செய்யக்கூடியவர். ஒராங் அஸ்லியாக இருப்பவர், ஒராங் அஸ்லி குடும்பத்தில் பிறந்தவர், ஒராங் அஸ்லியாக வாழ்ந்தவர், ஒராங் அஸ்லியாக வளர்ந்தவர். ஒராங் அஸ்லியாக இருந்தாலும் என்ன குறைந்து போயிட்டார். மலேசியாவில் ஒரு உயர்நில போலீஸ் அதிகாரியாக வந்திருக்கிறார். மாஸ்டர்ஸில் கோல்டு மெடல் எடுத்திருக்கிறார். மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு நல்ல டிகிரி எடுத்திருக்கார். நல்ல படித்தவர். இவரை நம்ம நாடாளுமன்ற யாரு? மலேசிய இந்தியர்கள், சீனர்களை, மலாய்க்காரர்களை, அனைத்து மக்களையும் தோற்கடித்த இந்தியர்கள் தான் நாம். முதல் ஒராங் அஸ்லி நம்ம கொடுத்த சீட்டு. பெருமைப்படுங்கள். நமக்கு ஏராளமாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க தேவைப்படுற நேரத்தில் குரல் கொடுக்கறதில்ல. இன்னைக்கு முருகன் சாட்சியா வேண்டி கேட்டேன். நிச்சயமா இந்த வேட்பாளர் அவர் ஜெயிப்பாரு, ஜெயிக்கணும், முருகா ஜெயிக்க வெயி அவரை அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். ஏசிபி ராம்லி, முன்னாள் போலீஸ் அதிகாரி, கேமரன் மலை இந்தியர்களின் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். நிச்சயமாக இந்தியர்களின் பிரச்சனையை ஏசிபி ராம்லி தீர்ப்பாரு. இந்த தேர்தலுக்கு பிறகு நமது அலுவலகம் இங்கிலாந்து சர்வீஸ் சென்டர் தொடர்ந்து இருக்கும். பாரிசான் நேஷனல் மாயிக்காவின் சேவை கேமரன் மலை மக்களுக்கு தொடர்ந்து போய் சேரும். மாயிக்கா இந்திய சமுதாயத்துக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணதில்லை. ஆனா எதிர்கட்சி எதுவுமே செய்யாத எதிர்கட்சி மாயிக்காவை பத்தி குறை பேசுவாங்க. அதனால சகோதர சகோதரிகளே, வாழ்த்துக்கள். சகோதரிகளே, வாழ்த்துக்கள். உங்கள் வேட்பாளர், மலேசியா மாயிக்காவின் வேட்பாளர், ஒரு மலேசியாவில் உள்ள முதல் ஒராங் அஸ்லி நாடாளுமன்ற உறுப்பினர். நன்றி. வாழ்க, வளர்க, உயிர்க, வெல்க, ஓங்க வேண்டும் மலேசிய இந்தியர்கள். போய் ஒவ்வொரு ஒராங் அஸ்லி கம்பத்திலையும் பாருங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. அவங்க வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கை மாதிரி மாறணும். அந்த மாற்றத்துக்கு காரணமாக இருப்பவர்கள் தான் இந்த மலேசிய இந்தியர்கள். நன்றி.